ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பெரிக்கார்டியத்தினுடைய அதாவது இருதய மேலுறை சக்தியோட்ட பாதையில் இருக்கக்கூடிய சிறப்பான புள்ளிகள். அதில் நீடில் கொடுத்தா தீரும் நோய்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பெரிக்கார்டியத்தினுடைய கடைசி வகுப்பு. நான் சொல்ல எழுதி வச்சிங்க. பெரிக்கார்டியத்தில் தீவிரமான நோய்க்கு அதாவது ஸ்க்ளப்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்க்ளப்டு பாயிண்ட் அப்படின்னா P4. இந்த பெரிக்கார்டியத்தில் P4 ஸ்க்ளப்டு பாயிண்ட் தீவிர நோய்க்கான புள்ளி. அதாவது பெரிக்கார்டியத்தில் ஏதாவது தீவிரமான நோய், இதய மேலுறையில் ஏதாவது தீவிரமான நோய் இருக்குது அப்படின்னா இந்த P4-ஐ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கேட்கும். P4 எங்கே இருக்கு? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். P4 எங்கே இருக்குன்னு? P7. P7லேருந்து 3 சுண்ணு மேலே போனால் P5. P5லேருந்து 2 சுண்ணு மேலே வந்தீங்க அப்படின்னா, அதாவது P7லேருந்து 5 சுண்ணு மேலே, கரெக்டாக P7லேருந்து 5 சுண்ணு மேலே வந்தீங்க அப்படின்னா P4. இந்த P4 ஸ்க்ளப்டு பாயிண்ட் தீவிர நோய்க்கான புள்ளி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா P6. P6 எங்கே இருக்கு? P7லேருந்து 2 சுண்ணு மேலே வந்தீங்கன்னா P6. P6 இந்த லியோ கனெக்டிங் பாயிண்ட். இது வெப்பமண்டலத்துக்கான வெப்பமண்டலத்தில் ஏதாவது நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது ட்ரிபிள் வார்மரில் ஏற்படக்கூடிய நோய்க்கு இந்த P6ல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேலை செய்யும். இது ஏன்னா இது லியோ கனெக்டிங் பாயிண்ட். இந்த பெரிக்கார்டியத்துக்கும் ட்ரிபிள் வார்மருக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த புள்ளி P6. அதுக்கு அடுத்தது P7. P7 தான் மணிக்கட்டு ரேகையில் மிடில் நம்ம சொன்னோம். இந்த விரலுக்கு நேராக கீழே வந்தீங்கன்னா இந்த மணிக்கட்டு ரேகையில சென்டரில் இருக்கிறது P7. இது சக்தி மூலப்புள்ளி. சக்தி மூலப்புள்ளி சோர்ஸ் பாயிண்ட். அதாவது இதய மேலுறை, அதாவது இந்த பெரிக்கார்டியத்துல தீவிரமான நோய் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியா நிவாரணம் பண்ணணும்னா P7ல கொடுத்தீங்கன்னா உடனே கேட்கும். இத சோர்ஸ் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது P9, P1. அதாவது ஆரம்ப புள்ளி, கடைசி புள்ளி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவசர கால புள்ளி. திடீர்னு ஏதாவது மயக்கம் போட்டாங்க அப்படின்னா, அதுல பெரிக்கார்டியத்தில் ஏதாவது சம்பந்தமான பிரச்சனை இருந்தது அப்படின்னா உடனே வேலை செய்யணும். அப்படின்னா இல்ல நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு படப்படன்னு இருக்கு, நெஞ்சு வலிக்குது, அப்படியே விழுந்துட்டான், மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படின்னா உடனே வேலை செய்யணும்னா P1, P9. P9 இந்த பெரிய விரல்ல நுனியில இருக்கு. P1 இந்த மார்பு காம்புக்கும் சைடில் பக்கவாட்டில் ஒரு சுண்ணு கீழே இந்த இடத்துல P1 இருக்கு. இந்த 2 புள்ளியும் நீங்க அட்டன் டைம்ல கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மயக்கம் தெளிஞ்சு எதிர்த்து உட்காந்துருவாங்க. திடீர்னு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் ஏதாவது அவசர கால புள்ளி, எமர்ஜென்சி பாயிண்ட். இதுவரையும் நம்ம பெரிக்கார்டியத்தை பத்தி விளக்கமா பார்த்துட்டோம். நாளைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ட்ரிபிள் வார்மர். கண்டிப்பா நான் சொல்ல எழுதி வைங்க, சும்மா அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஹரே கிருஷ்ணா.